வெங்காயம், தக்காளி, தயிர் மட்டும் இருந்தா போதுங்க. சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஆனியன் மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை மிக்சியில் அடிச்சு சேர்க்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனைலாம் மாறி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். தயிர் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஒரு கொதி வர விட்டுருங்க. கொதிக்கிற நேரத்தில் இன்னொரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கி எடுக்கும் போதே நல்லா இந்த உடச்சி விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் வந்தா போதுமானது. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா கொதிச்சுக்கிட்டு இருக்க கிரேவியில சேர்த்துருங்க. இது கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நல்லா திக்காகி இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் வெள்ளை சக்கரை, 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் நம்ம தக்காளி தயிரெல்லாம் சேர்த்துருக்கனால ஒரு புளிப்பு இருக்கும். கொஞ்சமாக வெள்ளை சக்கரை சேர்க்கும் போது தான் அந்த ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளாகவும் பண்ணிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.